வணக்கங்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்த்த லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி. சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னும் போது சனி 2ல் இருக்கார். பார்த்து பேசணும். ஏன்னா சில நேரங்கள் கண்ணாமன்னு பேசிடுவோம். அதனால் விரோதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான 2ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான குரு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயந்தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸும் இருக்கும். கொஞ்சம் மன சங்கடங்களோட வேலை பார்க்குறதுக்கான விஷயங்கள் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ 4ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்கள் அங்கீகாரம் கிடைச்சாலும் சில நேரங்கள் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 5, 8ஆம் அதிபதியான புதன் இப்போ 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன மனசங்கடங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சரியாயிடுங்க. நிறைய குழப்பங்கள், தேவையில்லாத ஒரு குழப்பங்களை போட்டு மண்டையில் போட்டு ஓட்டாலும் நடக்கும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்க பழகுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியான சந்திரன் அற்புதமான பலன்கள், நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, நல்ல ரொட்டேஷன்லாம் அற்புதமாக இருக்குங்க. 7ஆம் அதிபதியான சூரியன் 5ல் இருக்கும்போது அற்புதமான விஷயங்கள், கணவன் மனைவிக்கு நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிகள் வருமானங்கள், வருமானங்கள் நீங்கள் பிளான் பண்ண விஷயங்களுமே அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பராசிகளும் ஒரு 8ஆம் அதிபதி இப்போ 6ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கும். அதனால் உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த டைமில் நமக்கு எதாவது நர்வ் சம்மந்தமான விஷயம், நரம்புகள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் அவரும் பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது கால்வலி, கால் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா அது 9 தொடைப்பகுதிகளில் கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த உறவுகளையும் நமக்கு தேவையில்லாத மன தர்க்கங்கள், கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரும். இல்லை அப்பா சார்ந்த உறவுகளும் உடம்பு சரியாமல் போய் அதுக்காக செலவு பண்ணுற விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 4ல் இருக்கும்போது கொஞ்சம் அப்பா சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அம்மாக்கும் உங்களும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும், அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா அது சனி செவ்வாயுடைய பார்வையில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸை ஜாஸ்தி ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். 2 11ஆம் அதிபதி இப்போ 6ல் உச்சமாக இருக்கும்போது நல்ல வருமானங்களை கொடுக்கும். அதே மாதிரி 6ஆம் இடம்ங்கிறது 2 11 முகம் மற்றும் கால் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கவனமாக ஒரு ட்ரீட்மெண்ட்டோ அதோ எடுத்துக்கிறது நல்லது. அதனால் ஒரு இதுக்கு தீர்வுன்னு சொல்ல போனோம்னா கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு, ஒரு குலதெய்வத்துக்கு நம்ம வழிபாடோ ஒரு பிரார்த்தனை வைக்கின்ற பட்சத்தில் இது கண்டிப்பாக இதுலேருந்து ரிலீஃப் ஆகி வரலாங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள். இப்போ பார்க்க தசாபுக்தி பலங்கள். கும்பலகணமாக சூரியன் திசாவும் சூரியன் 7ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தை இல்லாத ஒரு குழந்தை பிறகு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. கும்பலகணமாக சந்திர தேசாபதி, சந்திரன் 6ஆம் அதிபதி உங்களுக்கு அற்புதமான பலன்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபதினா செவ்வாய் பார்த்திங்கன்னா 3 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்று புதிய சொத்துக்கள் வாங்குது. தாயாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கும்பலகணமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ராகு பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலும் ஒரு எமோஷன் ஆவீங்க, கொஞ்சம் எமோட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கும்பலகணமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 11ஆம் அதிபதி இப்போ 6ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 2 முகம் மற்றும் கால்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியந்திரங்கள். சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணும் அப்படின்போது சனி இப்போ 2ல் இருக்காருங்க. ஸோ 2ல் பார்த்து பேசணும். கொஞ்சம் ஏடா உடம்பு கண்ணாமலான்னு பேசணும். கொஞ்சம் என்ன தேவையோ அதுக்கு யோசித்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக புதன் தசாபுத்தியந்திரங்கள். புதன் 5, 8ஆம் அதிபதியான புதன் இப்போ 6ல் இருக்கும்பொழுது குழந்தைகளுக்கும் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா
தேவையில்லாத விஷயத்தை நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு புலம்பாமல் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பில் இப்போ வருது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கும்ப லக்னமாக வந்து கேது தேசாபுரம், கேது வந்து 7 இருக்கும்போது கணவன் மனைவிகளும் சின்ன சின்ன ஈகோ கிளாஷ் அப்பப்போ வந்து போகும். திடீர்னு பேசாமல் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். விட்டு கொடுத்து போங்க, இருக்கிறது ஒரு குட்டி லைஃப் ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கும்பலகனமாக வந்து சுக்கிர தேசாபுரம் 4 9ஆம் அதிபதி இப்போ வந்து 6ல் இருக்கும்போது தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிலபுலன்கள், வண்டி வாகனங்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அப்பா அம்மா கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை நம்ம பார்க்கும்போது பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து 29ஆம் தேதி திங்கட்கிழமை மணிக்கு வருதுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. என்றைக்குமே வந்து 2 தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான தேதி. ஒன்று பௌர்ணமி, இன்னொன்று அமாவாசை. அதில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம மூதாதையர்கள் வழிபாடு பண்ணுறது, சித்தர் பெருமாட்களை வழிபாடு பண்ணுறது எல்லாமே ரொம்ப முக்கியங்க. அதுவும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே லைஃப்பில் வந்து உங்களை வந்து அப்படியே கையில் வந்து யாரோ தாங்கி அப்படி கொண்டு போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும். இது வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஸோ முக்கியமாக பௌர்ணமிக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறோம். பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு வெள்ளி டம்ளர் இருந்தால் வெள்ளி டம்ளர், ஸோ வெள்ளி டம்ளர் இல்லைன்னா ஒரு புது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் அட்லீஸ்ட் அதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. உபயோகப்படுத்தின டம்ளர் வேண்டாம், ஓகேங்களா. ஸோ ஒரு சின்ன டம்ளர் வாங்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் பழம், பால், கொஞ்சோண்டு குங்குமப்பூ, சும்மா ஒரு இலை விட்டால் போதும். ஸோ சின்னதாக ஒரு சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ போட்டு இறைவனை நல்லா விளக்கேற்றிட்டு அங்கே உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுகிற சித்தர் பெருமான் யாராச்சும் இருந்தாங்கன்னா வழியாக வழிபடுவீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அங்கே இருக்கிறதா, உங்கள் குலதெய்வமும் உங்கள் சித்தர் பெருமான் உங்களை காக்கிற தெய்வங்கள் அங்கே இருக்கிறதா நினச்சி ஆவாகனம் நீங்களே பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ அவர் ஆவாகனம் பண்ணி மனதார அங்கே இருக்கிறதா நினச்சி நீங்கள் தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும், நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைகிறது. என்றைக்குமே வந்து நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு ஆண்டவன்ட்ட போயிட்டு லிஸ்ட்டு போட்டு எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்காம நம்ம வந்து சரணாகதி அடைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லாமே நீ பார்த்துக்கம்மா, எல்லாம் உன்னுடைய குழந்தைகள் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைஞ்சு அமைதியாக உட்காந்து அவங்க அங்கே இருக்கிறதா நினச்சி ஃபீல் பண்ணிட்டு வாங்க. அது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதே நேரத்தில் சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா இந்த குரு கேது தொடர்பு இருக்கும், ஏதோ ரூபத்தில் இருக்குன்னு வச்சுக்கோமே. குரு கேது ஸ்டாரில் இருக்கிறது, குருக்கும் கேதுக்கும் ஒரு பார்வை இருக்கிறது, கேது குரு ஒன்றா இருக்கிறது, இதெல்லாமே ஒரு குரு கேது தொடர்பு. இது வந்து எப்படி வெளிப்படும்னா, காலகாலமாக எத்தனையோ காலகாலமாக பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கடன் வந்துகிட்டே இருக்குங்க, பிறந்ததுலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப உடம்பு படுத்தி எடுக்குதுங்க, பிறந்ததுலேருந்தே வந்து எனக்கு கடன் இல்லாமல் இருந்ததே கிடையாதுங்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவர்கள் கண்டிப்பாக இந்த பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. இன்றைக்கி வந்து சித்தர் சமாதிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் இருக்குது, நிறைய பேர் வந்து தங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எனக்கு வழியே தெரியலைங்க, நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, என் வாழ்க்கைக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கிறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செய்து பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிக்கு போய் உட்காருங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இந்த மாதிரி தான் ரொம்ப நாட்களாக அவர் வந்து ரொம்ப சைக்கிளில் போயிட்டு இருந்தார்னு வச்சுப்போமே. ரொம்ப சைக்கிளில் போயிட்டு ரொம்ப கடைநிலை ஊழியர். அவர் மிஞ்சி போனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500-600 சம்பளத்தில் வேலை பார்த்துருந்தவர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தார். யாரோ அவர்கிட்ட சொன்னாங்க, அவர் என்ன பண்ணுவார்னா பாம்பன் சுவாமிகள் கோயிலில் போய்ட்டு படுத்து தூங்கிடுவார். ஸோ படுத்து தூங்கிட்டு அங்கேயே தூங்கி பௌர்ணமிக்கு அதுக்கப்புறம் காலைல எழுந்து வருவார். ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல வேலையில் அமர்ந்து அதுக்கப்புறம் அவர் லைஃப் டோட்டலாக மாறி இன்றைக்கி வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் ஆயிடுச்சு அவருக்கு. பட் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கார். காரணம் என்னென்னா அந்த அருள், அவர் வந்து எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி. என்னென்னா நிறைய பேர் வந்து சும்மா ஒரு வாட்டி 2 வாட்டி போயிட்டு எனக்கு அது அல்ல இது அல்லன்னு சொல்லிட்டு சாமிக்கிட்டே வந்து தர்க்கம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன்லாம் வந்து பார்த்தா எனக்கு சாமி ஒன்றும் செய்யலைங்க, அந்த சாமிக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கம் பண்ணுறவனாக இருக்கான். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நம்மக்கிட்ட வந்து சரணாகதி தாங்க. இறைவனுக்கு மீறி என்னங்க இருக்குது? நாளைக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோம் நமக்கு தெரியுமா? தெரிய போகிறதில்ல. நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? எதுவுமே தெரிய போகிறதில்ல. ஸோ சரணாகதி அடைஞ்சு பாருங்களேன், எல்லாமே நீதாம்மா நீ பார்த்துக்கமான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கர்மிக்கு காலகாலமாக உங்களுக்கு தொடர்கிற கர்மாக்கள், காலகாலமாக உங்களுக்கு இருக்க கடன் பிரச்சனைகள், உடல் உபாதைகள் போகணுன்னா போயிட்டு இறைவனை, அதுவும் ஒரு சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு 15 அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. உங்கள் லைஃப் டோட்டலாக மாறும். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லி நிறைய பேருக்கு மாறி இருக்குது. கண்டிப்பாக வந்து இது பண்ணுங்கள். வர பௌர்ணமி 29ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. மறக்காமல்
போயிட்டு உட்காந்து பாருங்கள். அது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் போய் தான் பாருங்கள். பௌர்ணமி ஒரு சித்தர் சமாதி போய்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காருவோமே, உட்காந்து வழிபட்டு பாருங்கள். அதே சித்தரை டெய்லி நினச்சி பாருங்கள். நான் சொன்ன வீட்லேயும் வந்து நான் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். லைஃப் வந்து எந்த மாதிரி மாறுதுங்கிறது நீங்களே சொல்லுவீங்க சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.